நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளருக்கு வருங்கால முதல்வர் என்று போஸ்டர் ஒட்டப்பட்ட சம்பவம் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் போஸ்டர் விவகாரம் தொடர்பாக சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் சரவணன் விளக்கம் அளித்துள்ளார். வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மையூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இன்று நடைபெறுகிறது. காலை 10 மணிக்கு தொடங்கும் பொதுக்குழு கூட்டம் நண்பகல் 1 மணி வரை நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து தீர்மானம் நிறைவேற்றுவது, விஜயின் அடுத்த கட்ட திட்டம், பூத் கமிட்டி மாநாடு தேதி உள்ளிட்டவை அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பொதுக்குழு தொடங்க இருப்பதை முன்னிட்டு காலை 6 மணி முதலே நிர்வாகிகள் வர தொடங்கிய நிலையில் கட்சி தலைவர் விஜயை வரவேற்கும் விதமாக பல இடங்களிலும் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. வெற்றி தலைவரே என்றும் வருங்கால முதல்வரே என்று கட்சி நிர்வாகிகள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். இந்த நிலையில்தான் பொதுக்குழு கூட்டத்திற்காக சென்னை ஈசிஆர் சாலைகளில் அடிக்கப்பட்டிருந்த போஸ்டர்களில் வருங்கால முதலமைச்சர் என பொதுச் செயலாளர் ஆனந்த் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் சரவணன் பெயரில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. கட்சியின் தலைவர் விஜய் இருக்கும்போது பொதுச் செயலாளர் ஆனந்துக்கு வருங்கால முதலமைச்சர் என்று போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளதால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுக்குழுவுக்கு வந்துள்ள ஈசிஆர் சரவணன் போஸ்டர் விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார். அந்த போஸ்டருக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறும் சரவணன், சிலர் வேண்டுமென்றே இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும், வேறு கட்சியை சார்ந்தவர்கள் யாராவது இதை செய்து இருக்கலாம் என்றும் கூறியுள்ளனர். 30 ஆண்டுகளாக தான் விஜய் மக்கள் இயக்கம் மற்றும் தற்போது கட்சியில் இருந்து வருவதாகவும், இது போன்ற ஒரு செயலில் தான் ஈடுபடவில்லை, முதுகில் குத்தும் வகையில் இப்படி செய்திருக்கிறார்கள் என்றும் கூறி முடித்துள்ளார் சரவணன். போஸ்டருக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் மறைமல் நகரில் ஒட்டியிருக்காங்க. இப்போதான் அந்த போஸ்டர் நானே இப்போ தான் பார்த்தேன். அந்த விஷயம் அந்த மாதிரி கீழ்த்தரமாக நாங்கள் பண்ணவே மாட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சாலும் தளபதி அவர்கள் மட்டும்தான், கழக தலைவர் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நான் 30 ஆண்டுகளாக பயணிச்சு வரும்போது இந்த மாதிரி விஷயங்களை என் மேலே இருக்க காழ்ப்புணர்ச்சிலையோ இல்லை மாற்றுக் கட்சி சேர்ந்தவர்களோ யாராவது இது மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த போஸ்ட்டுக்கு எந்த ஒரு சம்மதம்ன்றதுனால தெரிவிச்சுக்கிறேன். இல்லை லாஸ்ட் டைம் வந்து இதுமாரி தான் ஒரு நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் லெஃப்ட் பாண்டின்ற ஒரு பேர் இதுமாரி ஒரு போஸ்டர் ஒன்று மாற்றி ஒட்டினாங்க. அதுவும் இது மாதிரி தான் விஷயம் பார்த்தா வேறு ஒரு டிசைனை தூக்கி ஃபோட்டோ தூக்கி வச்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் சென்னை புறநகர் மாவட்ட சார்பாக நாங்கள் மாலை மலரில் விளம்பரம் கொடுத்து போஸ்டர் வச்சு ஓட்டிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி தவறுகள் நாங்கள் பண்ணல. ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ சாதாரண ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த நான் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு தளபதியால் நீங்கள் வளர்ச்சி அடைந்ததுனால என் மேலே இருக்க போராமையில கூட பண்ணலாம். ஆனால் எனக்கு செங்கல்பட்டுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் என் மேலே போய் போஸ்ட் போட்டு ஓட்டிக்கிறாங்க. சென்னையில் எங்கேயுமே ஓட்டல. மறைமல் நகர், கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஓட்டிருக்காங்க. அது டிசைன் ஆஃபீஸ் வந்து ராதா டிசைன் ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன் ஆஃபீஸ் பசங்க அமைச்சிருக்க யார் பண்ணா எது பண்ணாலும் விசாரிக்க சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு 1 ஹவர் 2 ஹவரில் தெரிஞ்சு யார் என்ன பண்ணாலும் தெரிஞ்சிடும். முதல்ல குத்தாதீங்க, முடிஞ்சால் நேரில் வந்து பாருங்கள். நாங்கள் வந்து 2020 நம்ம சந்திக்கிறது தயாராக இருக்கும்.